Hi learners, welcome to CS with Manju. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன மோட்டிவேஷன் பார்த்துக்கலாம். ரைஸ் அப், ஸ்டார்ட் ஃப்ரெஷ், see the bright opportunity in the each new day. ஒவ்வொரு நாள் தொடங்குறப்போயும் நம்ம புது ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சு நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் எ ஸ்ட்ரக்சர் வே ரெப்ரசன்டிங் எக்ஸ்பிரஸிங் நம்பர்ஸ் யூசிங் செட் ஆஃப் சிம்பிள்ஸ், அதாவது டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா சர்டன் ரூல்ஸை ஃபார்ம் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமும் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டே டு லைஃப்ல நம்ம யூஸ் பண்றது 0 to 9 நம்பர் ஃபார்மேட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்பர் சிஸ்டத்துல இதனோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெசிமல். அதே சிஸ்டம் புரியறத, சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 0, 1s. இந்த டிஜிட்ஸ் மட்டும்தான் அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு ரிப்ளை பண்ணுது இல்லையா. இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பைனரி. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்துக்கும் வந்து ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. அத ஃபார்ம் பண்ணி தான் அந்த பைனரி நம்பர் சிஸ்டம்ங்கிறது நம்ம சொல்லுவோம். டெசிமல் நம்பர் சிஸ்டம்ங்கிறத சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. அத பத்தி என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமும் வந்து எத டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, அதனோட பேஸ் மூலியமா தான் டிஃபைன் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டெசிமலுக்கு 10 சொல்லுவாங்க. ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். பைனரிக்கு பார்த்தீங்கன்னா 2 சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஸ வச்சு மட்டும் தான் ஒரு நம்பர் சிஸ்டத்த நம்ம டிஃபைனே பண்ண முடியும். அந்த பேஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அந்த நம்பர் குடுத்திருக்கிற வேல்யூவ அதனோட பொசிஷனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த பேஸோட பவர்ஸ் வச்சு மூலியமா மட்டும் தான் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது ஒரு பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, டிஃபைன் த நம்பர் ஆஃப் டிஃபரண்ட் டிஜிட்ஸ். நம்பர் ஆஃப் டிஃபரண்ட் டிஜிட்ஸ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஒவ்வொரு பொசிஷனும் வந்து அந்த நம்பர் சிஸ்டத்துல என்ன வேல்யூவா இருக்கு, அந்த பொசிஷனோட வேல்யூவ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த பேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேஸ்க்கு வந்து இன்னொரு நேம் என்ன சொன்னாங்கன்னா, ராடிஸ் சொல்லுவாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் சொல்லிட்டோம் இல்லைங்களா? அதுல சம் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்? பேசிக் டைப்ஸ்ன்னு சொன்னா இதுதான் நமக்கு நம்பர் சிஸ்டத்துல டெசிமல் நம்பர், பைனரி நம்பர், ஆக்டல் நம்பர் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இது எப்படி டிஃபரெண்ட் பண்றாங்க, எப்படி வேரியேட் பண்றாங்க அப்படின்னா இதனோட பேஸ வச்சு வேரியேட் பண்றாங்க. டெசிமல் நம்பர்னா நம்ம ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி பேஸ் 10. இதுல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 0 to 9 மட்டும் தான் இருக்கும். அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதனோட வேல்யூலயே. நீங்க இதை தவிர வேற எந்த நம்பர்ஸும் அதுல இருக்காது. அது இருந்தா அது வேற ஃபார்மேட்டுக்கு போயிடும். இந்த நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறது தான் டெசிமல் நம்பர்ஸ். அதே பைனரி நம்பர்ஸ்னா நம்ம ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி 0, 1. இதனோட பேஸ் வந்து 2. ஆக்டல் நம்பர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 0 to 7 வரைக்கும் மட்டும் தான் இருக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 8 நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது பேஸ் வந்து 8. ஹெக்ஸாடெசிமல் ஜஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட். இதுல ஆல்பபெட்டும் கலந்து வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to 9 நம்ம நார்மலா நம்பர் சிஸ்டம் டெசிமல் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான். பட் ஆஃப்டர் 9க்கு அப்புறம், அதாவது 10, 11, 12, 13, 14 அண்ட் 15. இது எல்லாமே வந்து ஆல்பபெட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். 10க்கு வந்து A, 11 B, 12 C, 13 D and 14 E, 15 F. ஸோ A to F. அந்த 10 to 15க்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா A to F வந்து நம்ம ஆல்பபெட்டா ரெப்ரசென்ட் பண்றது ஹெக்ஸாடெசிமல். இது எப்படி நான் பேஸ் இதோட நம்பர் நம்ம எப்படி ஈஸியா நம்பர் பண்ணிக்கிறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் டெசிமல்ல 0 to 9. அப்ப பாத்தீங்கன்னா அதுல 10 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதனால பேஸ் 10 ஞாபகம் வச்சுக்கலாம். பைனரிங்கிறப்போ 2 நம்பர் தான், 0, 1. அப்ப பேஸ் வந்து 2ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆக்டலுக்கு பாத்தீங்கன்னா 8 நம்பர்ஸ் தான் இருக்கும். அதனோட பேஸ் 8. ஹெக்ஸாடெசிமல் 16. 0 to 9 பிளஸ் A to F. இது ரெண்டையும் சேர்த்துட்டீங்கன்னா 16 நம்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதை வச்சு நீங்க அதனோட பேஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பேஸ். இந்த பேஸ் வச்சு தான் நம்பரோட கன்வர்ஷன் பார்க்க முடியும். நம்பர் சிஸ்டத்துல எப்படி இருக்கு, எந்த நம்பர் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த பேஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா நம்பர் கன்வர்ஷன். எப்படி ஒரு நம்பர் சிஸ்டத்துல இருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணலாம். இப்ப பைனரில இருந்து டெசிமல், டெசிமல் டு பைனரி, பைனரி டு ஆக்டல், ஆக்டல் டு பைனரி, ஆக்டல் டு டெசிமல், ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல். இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம்.
பைனரி நம்பர் சிஸ்டத்துல 3 டைப்பா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். என்ன மாதிரி அப்படின்னா, பைனரி டூ டெசிமல் பண்ணலாம், பைனரி டூ ஆக்டல் பண்ணலாம், பைனரி டூ ஹெக்ஸாடெசிமல் பண்ணலாம். அது எப்படி குடுத்திருக்க நம்பர் தான் பைனரி எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம்? அதனோட பைனரிஸ்ல வந்து என்னென்ன இருக்கும்? 0 அல்லது 1 இது மட்டும் தான் ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். அந்த வேல்யூவே. அதனோட பேஸ் என்ன சொல்லியிருக்கோம்? 2. இந்த மாரி இருந்தா இது பைனரி நம்பர்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதே மாரி இப்ப 110 இது குடுத்திருந்தாங்கன்னா, ஸோ பேஸ் 2 இருக்கு. நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா, 0 அல்லது 1 இதுல மட்டும் தான் இருக்கும். ஒன்லி 00 கூட இருக்கலாம். இல்ல 11 கூட இருக்கலாம். இந்த மாதிரி. ஆனா, இந்த 2 நம்பர தவிர வேற எந்த நம்பரும் அந்த பைனரி சிஸ்டத்துக்குள்ள நமக்கு வராது. ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் பார்க்கலாங்களா? பைனரி டூ டெசிமல். இது எப்படி சொன்னேன் நானு? அந்த பேஸோட பவர வச்சு. ஒரு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அந்த பேஸோட பவர வச்சு நம்ம பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இதுல நம்ம குடுத்திருக்க சம்ஸ் வந்து என்னன்னா, 10101. இந்த 1ஓட பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதாவது இது வந்து எல்எஸ்பி சொல்லுவாங்க. இது வந்து எம்எஸ்பி சொல்லுவாங்க. லீஸ்ட் சிக்னிஃபிக் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் இத பத்தி நம்ம அதுக்கப்புறம் வர்றதுல பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா லாஸ்டா இருக்கிறது நம்மளோட லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ ரைட் சைட்ல இருந்து 2 பவர் 0 அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 0ல இருந்து அப்படியே ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம் 2 பவர் 2ங்கிறது என்ன அப்படின்னா பேஸ். இது வந்து பேஸ். இது அதனோட பவர். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரேடிஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? அது மாதிரி. அதனோட பவர வச்சு தான் இதனோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4 அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் உங்களுக்கு. அப்போ ஒவ்வொன்னு பொசிஷனையும் வச்சு நம்ம வந்து அதுக்கான வேல்யூவ நமக்கு டிக்ளேர் பண்றோம். ஃபைண்ட் அவுட் பண்றோம். 1 into 2 power 4 plus 0 into 2 power 3 plus 1 into 2 power 2 plus 0 into 2 power 1 plus 1 into 2 power 0. ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16 வரும். அடுத்தது 0. அடுத்தது இதனோட வேல்யூ 4. அடுத்தது 0. அடுத்து இதனோட வேல்யூ 1. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 21. இதுதான் நமக்கு 10101ஓட இந்த பைனரியோட ஈக்குவல் டெசிமல் நம்பர். ஓகேங்களா? இந்த கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னா, பேப்பர் 1 ஐசிடில பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். நெட் பேப்பர் 1ல நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாரி நம்ம கேட்கணும்னாலும் பேப்பர் 2லயும் கேட்கலாம். அடுத்தது, அதே மாதிரி சம்ஸ் 10101. இது என்ன சொல்லியிருக்காங்க? இது குடுத்திருக்க நம்பர் என்ன? பேஸ் 2ஆ இருக்கு. 10 மட்டும் தான் இருக்கு. ஸோ இது பைனரி நம்பர். அத நம்ம என்ன பண்ண போறோம்? டெசிமல் நம்பரா மாத்தப் போறோம். அப்ப 10101 இந்த மாதிரி போடலாம். அல்லது இன்னொரு மெத்தட் இருக்கு. 8421. நம்ம லாஸ்ட்டா போட்டோம் பார்த்தீங்களா? லாஸ்ட்டா போட்ட மாரி இந்த பொசிஷன் வேல்யூ ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சும் நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா 8421 மெத்தட் போடலாம். 8421 மெத்தட்னா ஒண்ணும் இல்ல. இந்த 2 பவர் 0க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? 1. 2 பவர் 1க்கு என்ன சொல்லுவோம்? 2. அதே மாரி 2 பவர் 2க்கு என்ன சொல்லுவோம்? 4. 2 பவர் 3க்கு என்ன சொல்லுவோம்? 8. அந்த அந்த பொசிஷன் அதே மாரி வந்துரும். இப்போ இதுல இப்ப எக்ஸாம்பிள்க்கு 1 செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் ஒரு 1100 இந்த மாரி நம்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம டைரக்ட்டா வேல்யூ ஈஸியா போடுறதுக்கு, நம்ம டைம் சேவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, 8421 போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பொசிஷன அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துல 1 இருக்கோ அந்த நம்பர் அப்படியே வரும் இல்லையா? ஸோ 8 + 4 மீதி ரெண்டுமே 00. ஸோ அத நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். அப்ப 8 + 4 12. இதுதான் இதனோட வேல்யூ. ஓகேங்களா? இது டெசிமல் வேல்யூ. இதுவே நம்ம ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அப்ப என்ன வரும்? 2 பவர் 4 போட்டுக்கலாம். 2 பவர் 4 16. ஸோ இங்க போட்டு பார்க்கலாங்களா? இதுல வந்து என்னது? 1, 2, 4, 8 அண்ட் 16. 16, 8, 4. இப்ப இதுல வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னா 16 + 4 + 1. மீதி எல்லாம் 0வா இருக்கும். ஓகே உங்களுக்கு 0வா இருந்ததுன்னா அப்ப 20, 21. ஓகேங்களா? இது அனதர் மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல போட்டுக்கோங்க. ஆனா இது வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இந்த மெத்தட் போடுறப்போ. இதுக்கு மேல போச்சுனாலும் நீங்க 2 பவர் 5, 2 பவர் 6 அந்த மாதிரி நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஈஸியா நம்ம சீக்கிரம் டைம் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது கன்வெர்ட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஓகே. நவ் டெசிமல் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து பைனரி கன்வர்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 111.101. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் போறப்போ நம்ம எப்படி போட்டோம்? 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2.
அதே ரைட் சைட் போகிறப்போ ஒன்றும் இல்லை, 2 பவர் அதனே நெகட்டிவ் மார்க் வரும். 2 பவர் -1, 2 பவர் -2, 2 பவர் -3. இதனோட வேல்யூஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 4க்காச்சும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கே வந்து நம்ம போட்டுட்டு இருக்கப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ இதனோட வேல்யூஸ் போடலாங்களா? 1 இன்ட்டு 2 பவர் 2 4 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 டாட், அதுவும் டாட்க்கு அப்புறம் நமக்கு ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ் 1 இன்ட்டு 2 பவர் -1க்கு என்ன 0.5 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 பவர் -2க்கு 0.25 ப்ளஸ் 1 இன்ட்டு -3க்கு என்ன 0.125. இதை சம் பண்ணோம் அப்படின்னா 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0.125. இதை நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 7 இது 25 ஓகே 7.625. இதுதான் இதனோட டெசிமல் கன்வர்ஷன். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு ரைட் சைட் வரப்போ அதனோட பவர்ஸ் வந்து மைனஸில் வரும், அவ்வளோதான். இதுதான் வந்து பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். நெக்ஸ்ட் பைனரி டு ஆக்டல். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்டல் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம்? 8. இதனோட பேஸ் என்ன சொல்கிறோம்? 8. ஆக்டலோட பேஸ் வந்து 8. 8 எப்படி எந்த பவரில் வருது? பேஸோட பவரில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டிக்ஸ் நான் சொல்லித்தரேன். 2 பவர் 3 தான் நம்ம 8ன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? 2 பவர் 3 8 அப்போ இங்க கொடுத்துருக்கிற நம்பர் டிஜிட்டை நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், 3 டிவைட் பண்ணா போதும். அதாவது உங்களுக்கு இந்த பக்கம் போறப்ப இப்படி, அண்ட் தென் ரைட் சைட் போறப்போ இந்த சைடு வந்து நம்ம டிவைட் பண்ணணும். மாத்தி பண்ணுனா நமக்கு ஆன்சர் தப்பா வரும். ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த 3 தனியா, இந்த 3 தனியா, இந்த 3, அதே மாதிரி இதுல 3, இதுல 3, இதுல 3. இப்போ இதுல பிரிச்சதுக்கு அப்புறமா நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு 3 டிஜிட் தான் இருக்கு. அப்ப என்ன வரணும்னா 8421 மாடல் மாதிரி 421 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 டிஜிட் தான் இருக்கு, அதனால நம்ம 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 101. அப்ப இது என்ன வரும்? 4 இருக்க இடத்துல இருக்கு 4, அப்ப +1 5. ஸோ 5 111 இருக்கு. அப்ப 3 1 இருக்கப்போ 7. அப்புறம் 010 இருக்கு. அப்ப 2 இருக்க இடத்துல மட்டும் தான் இருக்கு 2. அண்ட் தென் 110 இருக்கு. 110 வந்து என்ன சொல்றது? 110 இருக்கப்போ 6 பாயிண்ட். அதே மாதிரி 110க்கு 6, 1106 அண்ட் 011ங்கிறப்போ 2 + 1 3. அவ்வளோதான். இது வந்து ஆக்டல் நம்பர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. பைனரி டு ஆக்டல் ரொம்ப ஈஸி நம்ம கன்வெர்ட் பண்றது. அடுத்தது பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறது என்னன்னா, இதுவும் சேம் அதே மெத்தட் தான். பைனரி டு ஹெக்ஸாங்கிறப்போ ஹெக்ஸாவோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பேஸ். ஸோ 2 பவரில் பார்த்தீங்கன்னா எப்போ 16 வருது? 2 பவர் 4. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா 4 டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பக்கம் மட்டும்தான் இருக்கு. ஸோ 4 1 2 3 4 4. 1 செகண்ட், வேற கலர் யூஸ் பண்றேன், தெரியல. 1 2 3 4 4 1 2 3 4 இப்படி தான் பிரிக்கணும், மாற்றி பிரிச்சிடக்கூடாது. இப்போ சப்போஸ் இங்கே எதுவும் இல்லை அப்படின்னா 0 சேர்த்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் என்ன 1, சம் என்ன 1 0 1 1 0 1 1 0 1 1 இப்போ இருக்கு. இதை நம்ம 4 பிரிச்சிட்டோம். இங்கே பேலன்ஸ் எதுவும் இல்லைங்கிறப்போ நம்ம 0 சேர்த்துக்கலாம் ஃப்ரண்ட்ல. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது எப்பயும் போல் 8421 மாடலில் நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன இருக்கு? 0 0 1 0 இருக்கு. ஸோ 2 இருக்க இடத்துல மட்டும்தான் இருக்கு 2. அப்போ இது ஆன்சர் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 1 0 1 இருக்கு. அப்போ 8 + 4 12 12 + 1 13. 13னா நம்ம ஹெக்ஸால என்ன நம்பர் போடுவோம்?
10க்கு A, 11க்கு B, 12க்கு C, 13க்கு D and 14க்கு E, 15க்கு F போடுவோம். இங்க 13 வந்திருக்கு. 13 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? Dன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதனால இங்க D தான் போடணும், 13 போடக்கூடாது. அடுத்தது 1011. 1011 பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு இருக்கு, அடுத்தது 2 இருக்கு, 1 இருக்கு. 8 + 2 10, 10 + 1 11. 11ம் நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது. 11க்கு என்ன இருக்கு? B. ஸோ B தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹெக்ஸாவோட வேல்யூ. ஹெக்ஸாடெசிமல். இதுல ஒரே ஒரு கரெக்ஷன் என்னன்னா, ஆஃப்டர் 9க்கு மேல வரதை வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஆக்டலும் ஹெக்ஸாவும் ரொம்ப ஈஸி பைனரி கன்வர்ஷன்ல. அடுத்தது டெசிமல் நம்பர்ஸ். சேம் இதே மாதிரியே டெசிமல் நம்பர்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, எப்படி கண்டுபிடிப்போம் முதல்ல அப்படின்னா, பேஸ் வந்து 10ஆ இருக்கும். அதுல இருக்க வேல்யூஸ் வந்து 0 to 9 இருக்கும். இது 2 கீவேர்டு தான். இதை வச்சு நம்ம அது வேல்யூ வந்து டெசிமல் நம்பர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுலயும் 3 கன்வர்ஷன் இருக்கு. டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். இந்த மாதிரி 3 கன்வர்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து எப்படி கன்வெர்ட் பண்றது, டெசிமல்ல இருந்து பைனரி எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, டிவைடட் மெத்தட்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இது பைனரி டு எந்த கன்வர்ஷன் போட்டாலும் 2 பவர்ஸ், அந்த பவர் பேஸ் பவர்ஸ்ல நம்ம போடுவோம் அந்த டெசிமலுக்கு. ஆனா டெசிமல்ல இருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணுறப்போ நம்ம டிவைடட் மெத்தட்ல போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 105 இருக்குங்களா, 105 இருக்குங்களா, 105 எந்த நம்பரா நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க? பைனரியா. ஸோ பைனரியானா 2ஆல டிவைட் பண்ணணும். 5 2s are 10, 2 2s are 4, 1. Then 2 2s are 4, 6 2s are 9, 9 0. 1 2s are 2, 3 2s are 6. Sorry, 0 வரல. அடுத்தது 6 2s are 12, remainder 1. 3 2s are 6, remainder 0. 1 2s are 1. இது எப்படி ரைட் பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி ஏரோல தான் ரைட் பண்ண முடியும். அதாவது கீழ இருந்து மேல தான் நம்ம ரைட் பண்ணணும். அதுதான் கரெக்டான ஃபார்மேட். ஓகேங்களா? அடுத்தது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கு. இது வந்து நார்மல். இந்த ஹோல் நம்பருக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம அங்க வந்து 2⁻−1ல நம்ம பார்த்தோம் பைனரியில. ஆனா இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸி. அப்படியே 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணினா போதும். இப்போ 0.15 இருக்குங்களா, அதை அப்படியே எடுத்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.30 வரும். இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுறணும். அடுத்தது 0.30வை 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 டிஜிட்ஸ், அது மினிமம் 4 to 3, அது டிபெண்டிங் ஆன் த ஆப்ஷன்ஸை பொறுத்து நீங்க பாத்துக்கோங்க எவ்வளவு டிவைட் பண்றதுன்ட்டு. 0.60 வரும். அதே 0.60 போட்டோம்னா இன்ட்டு 2 1.20 வரும். அகெயின் இந்த 1 எடுக்கக்கூடாது, அதனால நான் இன்னொரு ஸ்டெப் போடுறேன். 0.20 மட்டும்தான் எடுக்கணும். இந்த இடத்துல வர எந்த நம்பருமே நம்ம எடுத்துக்க கூடாது. அப்போ 0.40 போதும். நமக்கு ஒரு 4 டிஜிட்ஸ் மட்டும் இருந்தா போதும். இதை எப்படி எழுதணும்னா, மேல இருந்து கீழே தான் எழுதணும், டாப் டு பாட்டம் தான் எழுதணும். இதை வந்து மாத்தி எழுதக்கூடாது. இப்போ இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருந்து பண்ணோம் 1 1 0 1 0 0 1 பாயிண்ட். அடுத்தது இங்க மேல இருந்து கீழே தான் எழுதணும், 0 0 1 0. இதுதான் இதனோட பைனரி வேல்யூ. இந்த டெசிமல்ல இருந்து பைனரி கன்வர்ஷன் இப்படிதான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஹோல் நம்பரை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை ரேடிக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர வேல்யூஸை இன்ட்டு 2ஆல நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதனோட ஒரு ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் ஆர் 3 டிஜிட் டிபெண்டிங் ஆன் த அந்த மெத்தடை பொறுத்து இருக்கு. அந்த டிஜிட்ஸை வச்சு நம்ம டிவைட் பண்றோம். ஆனா எழுதுற மெத்தட்ல மாத்தக்கூடாது. இது வந்து கீழ இருந்து மேல எழுதணும், அது மேல இருந்து கீழே எழுதணும். இதை மறக்கவே கூடாது. இதை மாத்தி எழுதுனா தப்பா வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். இதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சேம் இதே தான். ஆக்டலா பண்ண சொல்லியிருக்காங்களா, டெசிமல்னாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை டிவைட் தான் பண்ணணும். 3 7 8.
இதை டிவைடட் 8ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெசிமல்லேருந்து ஆக்டல் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா 4 8s are 32 48 வருது. அப்போ 7 8s are 48 வந்து பேலன்ஸ் வந்து என்ன வருது 46 2. அகெயின் இதை பண்ணணும் அப்படின்னா 5 8s are 40 பேலன்ஸ் 7 வரும். அகெயின் இதை பண்ணணும், அதுக்கு மேலே பண்ண முடியாது நம்மளால. ஸோ அதனால் இதை அப்படியே வந்து ஓகே. இப்போ டெசிமல்லேருந்து ஆக்டல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி அதில் பைனரினால 2ஆல் டிவைட் பண்ணுமோ, இங்கே ஆக்டல்ங்கிறப்போ நம்ம என்ன வரணும்னா 8ஆல் டிவைட் பண்ணுவோம். 8ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எப்படின்னா 3 ஹோல் நம்பரை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 7 8 8ஆல் டிவைட் பண்ணால் 4 8s are 32 பேலன்ஸ் வந்து 5 வரும். 5னா 7 8s are 56 பேலன்ஸ் வந்து 2. அதே மாதிரி 8ஆல் பண்ணுறப்போ 5 8s are 40 வரும். பேலன்ஸ் வந்து 7 வருது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. இதை ரைட் பண்ணுறப்போ கீழேருந்து மேலே தான் எழுதணும். பேலன்ஸ் இருக்கிற 0.93 அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7.44 அண்ட் தென் அந்த 7 எடுக்கக்கூடாது, 0.44 எடுத்துக்கணும். இன்ட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3.52 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 0.52 மட்டும்தான் எடுத்துக்கணும், 3 எடுக்கக்கூடாது. அதை 8ஆல் பண்ணிங்க அப்படின்னா 4.16. நமக்கு 3ஓட வேணும்னாலும் இதை 3ஓட நிறுத்திடலாம். அதுக்கு மேலே நமக்கு வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 4 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நான் போடுறேன் அப்படிங்கிறப்போ 4 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1.28. இதை எப்படி எழுதணும்னா மேலேருந்து கீழே, அதாவது இந்த நம்பர்ஸை மட்டும்தான் எழுதணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத எழுதக்கூடாது. ஸோ இதனோட ஆன்சர் என்னன்னா 572.7341. இது வந்து ஆக்டல் கன்வர்ஷன். ஓகேங்களா? இது டெசிமல்லேருந்து ஆக்டல் கன்வர்ஷன். எனக்கு இவ்வளோ டிவைட் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 3 கன்வர்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். அதை நான் அடுத்த ஸ்லைடில் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தனியாகவே ஒரு ஸ்லைடாக போடுறேன். டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல். டெசிமல்லேருந்து ஹெக்ஸா டெசிமல்னா சேம் அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும்னா 16ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 2598 டிவைட் பண்ணணும் 16ஆல். 16ஆல் டிவைட் பண்ணோம்னா 16 259 எடுத்துக்கலாங்களா? 16 16 256 வரும். 6ங்கிறப்போ 3 வரும், 38 வரும். 2னா 38 2 போடலாம், 32 வரும். பேலன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 6 வரும். மறுபடியும் 16ஆல் டிவைட் பண்ணலாம், 10 வரும். அப்போ பேலன்ஸ் வந்து 2 வரும். ஸோ 10 இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது, இது அப்படியே பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதே மாதிரி 0.675 வந்து இன்ட்டு 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 16ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10.8 வரும். அண்ட் தென் 0.8 இன்ட்டு 16 போட்டுக்கலாம். நம்ம இங்கே 3 டிஜிட் இருக்கனால 0 கூட சேர்த்து போட்டுக்கலாம். 16 12.8 வரும். அடுத்ததும் 0.8 வருது. ஸோ அதை மறுபடியும் போட்டுகிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதே தான் வரும், 12.8 தான் வரும். ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி இங்கே நம்ம இன்னொரு ஸ்பெசிஃபிக் நம்பர் சொன்னோம். என்ன நம்பர் அப்படின்னா 10 வந்துச்சுன்னா ஆஃப்டர் 9க்கு மேலே வர நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ஃபபெட்டாக போடணும். 10னா A, 11னா B, 12னா C, 13னா D, 14னா E, 15னா F. அப்போ இங்கேயே 10 வந்திருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா நம்ம ஏ போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு 10க்கு என்ன வரும்னா ஏ வரும், 12க்கு என்ன வரும்னா சி, இதுக்கும் சி தான் வரும். ஸோ இதனோட வேல்யூ என்ன A26.ACC. இதுதான் இதனோட ஹெக்ஸாடெசிமலோட கன்வர்ஷன்.
அதாவது டெசிமல்ல இருந்து ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். புரிஞ்சுச்சுங்களா? அதாவது பைனரில இருந்து டெசிமல் பண்றப்போ நம்ம 2 பவர்ஸ்ல போட்டு பண்ணுவோம். அதே டெசிமல்ல இருந்து பைனரி பண்றப்பயோ, டெசிமல்ல இருந்து ஆக்டல் பண்றப்பயோ, டெசிமல்ல இருந்து ஹெக்ஸா பண்றப்பயோ, நம்ம அந்த பேஸ் வேல்யூ எந்த ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அந்த பேஸ் வேல்யூவால டிவைட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்டல் நம்பர்ஸ். இதுலயே ஆக்டல் டு பைனரி, ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸா பார்க்க போறோம். ஆக்டல் அப்படின்னா நம்ம பேஸ் வந்து 8ஆ இருக்கணும். 0 to 7 தான் இருக்கணும். இன்கேஸ் நம்பர்ல 8ஏ வந்திருந்தாலும் அது ஆக்டல் கிடையாது. இப்போ 1 2 3 இது வந்து ஆக்டல். கரெக்ட். அதே 1 4 7 இதுவும் கரெக்ட் ஆக்டல். ஆனா 1 2 8 இப்படி இருந்ததுன்னா இது ஆக்டல் கிடையாது. 8 வரவே கூடாது ஆக்டல்ல. இது ரொம்ப முக்கியம். இது 1 மார்க்ல ஸ்டிக்ஸ் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்டல் நம்பர் கன்வர்ஷன், ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து என்ன பண்றாங்கன்னா பைனரிங்கிறப்போ நம்ம முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம், பைனரி நம்பர்ஸ் வந்து 2 பவர் 3 ஸோ டிவைட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா? 8421 அந்த 421 மாடல்ல போட்டோம் இல்லையா? பிரிச்சு அந்த வேல்யூ போட்டோம். அதே மாதிரியே இப்போ 3 6 7 ரொம்ப ஈஸி. 5 2 இதனோட ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் 3 டிஜிட்ல எழுதணும். 7க்கு என்ன எழுதணும்? 111 வரும். 6க்கு பார்த்தீங்கன்னா 110 வரும். நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. 421ல 111 பார்த்தீங்கன்னா 4 + 2 + 1 7 வரும். 110 பார்த்தீங்கன்னா 4 + 2 6 வருது. அதே மாதிரி 3க்கு பார்த்தீங்கன்னா 0 போட்டுக்கோமா? அப்போ 11 வரும். அப்போ 3. அப்போ 3க்கு வந்து என்ன வரும்? 011 வரும். பாயிண்ட் இதுக்கு இந்த பக்கம் போகணும், இதுக்கு இந்த பக்கம் தான் போகணும். மாத்தி பண்ணுனா ஆன்சர் வராது. ஓகேங்களா? 5க்கு என்ன சொன்னோம்? 5க்கு பார்த்தோம் அப்படின்னா 4ஐயும் இது வரும். அப்போ 4க்கு 1 0. அப்போ 5. ஸோ 1 0 1. 2க்கு பார்த்தீங்கன்னா 0 1 0 வரும். ஸோ இதுதான் வந்து பைனரி வேல்யூ. அங்க கொடுத்திருக்கிற பைனரி நம்பரை 3 3யா டிவைட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம் 4 to 1 மாடல்ல. இங்க கொடுத்திருக்க வேல்யூவை அப்படியே நம்ம வந்து பைனரியா, தட் மீன்ஸ் 4 to 1 மாடல் பைனரியா நம்ம கன்வெர்ட் பண்ணி அதுல லைனா எழுதுனா நமக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பிரிக்கிறப்போயும் லெஃப்ட் சைடு இப்படி தான் பிரிக்கணும், ரைட் சைடு இப்படி தான் பிரிக்கணும். உங்களுக்கு இது ரெண்டையும் மாத்தி பிரிச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பா வரும். நெக்ஸ்ட் ஆக்டல் டு டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டெசிமல்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா அதனோட பேஸ் வேல்யூ வச்சு தான் போடுவோம். ஸோ இங்க இருக்க கொடுத்துருக்கிற நம்பர் என்ன? 4057 0.6 8. அப்ப 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2, 8 பவர் 3. அங்க எப்படி பைனரி பண்ணுமோ அதே மாதிரி இங்க -1, 8 பவர் -1, 8 பவர் -2 இப்படி போட்டு பண்ணுவோம். ஸோ 8 பவர் 3 இது நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுக்கணும். 8 பவர் 3 8 பவர் 3 இன்ட்டு 4 போடுறப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2048 வரும். ப்ளஸ் 0 ப்ளஸ் 5 இன்ட்டு 8 40 ப்ளஸ் 7 இன்ட்டு 1 7 ப்ளஸ் 8 பவர் -1க்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு நிமிஷம். 8 பவர் 1க்கு பார்த்தீங்கன்னா 0. ஒரு நிமிஷம் 0.125 வரும். அதே மாதிரி 8 டிவைடட் பை 64 8 பவர் -2 அதுக்கு என்ன வரும்னா 0.0156 வரும். நம்ம இதில் 2 டிஜிட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ இங்கே 8னா இங்கே 0 தான் இருக்குது. ஸோ 0 ஆயிரும். 6 இன்ட்டு 8 பவர் -2ங்கிறப்போ இதோட வேல்யூவோட இன்ட்டு 6 பண்ணுவோம். 6 பண்ணுனா உங்களுக்கு வேல்யூ வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. 00937 வரும். போட்டால் லேட் ஆகும் அதனால். ஸோ இதை டோட்டலாக கன்வெர்ட் பண்ணுறப்போ 2095.0937 இது வந்து டெசிமல் கன்வர்ஷன். எப்படி டெசிமல்னா நம்ம அந்த பவர் பேஸ் பவர் வச்சு நம்ம போடுறதா டெசிமல் கன்வர்ஷன்.
நெக்ஸ்ட் ஆக்டல் டு ஹெக்ஸா. இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. நீங்க ஆக்டல் டு ஹெக்ஸா வந்து நான் சொல்றது ஈஸியான மெத்தட் நான் சொல்லித் தரேன். அந்த மாரி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்டல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆக்டல்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பைனரிக்கு கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது 2வது ஸ்டெப் என்ன பண்றோம்னா, பைனரியில இருந்து ஹெக்ஸாவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் வேலை. இப்ப பாருங்க. ஆக்டல் டு பைனரிங்களா? ஆக்டல் என்ன குடுத்துருக்காங்க? 756.603. இது ஆக்டல்ல இருக்கு. இதை எப்படி பைனரி பண்ணுவோம் நம்ம? 6க்கு என்ன? 110. 5க்கு என்ன? 101. 7க்கு என்ன? 111. பாயிண்ட் 6க்கு என்ன? 110. 0க்கு 000. 3க்கு 011. இது வந்து ஆக்டல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ பைனரி டு ஹெக்ஸா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 111 101 110.110 000 011. அப்போ ஹெக்ஸா பைனரி டு ஹெக்ஸாக்கு நம்ம என்ன சொன்னோம்? 2 power 4. அதாவது 4 நம்ம டிவைட் பண்ண சொன்னோமா? உங்களோட லெஃப்ட் சைடு வந்து இந்த பக்கம் பிரிக்கணும். ரைட் சைடு வந்து இப்படி பிரிக்கணும். ஸோ இதில் 4 பார்க்குறப்போ 1 1 2 3 4. இந்த 4 டிஜிட்டை ஒன்றாவும் 1 2 3 4 இந்த 4 டிஜிட்டை ஒன்றா இங்கே 1 மட்டும் இருக்கு. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜீரோஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதே மாதிரி இங்கேருந்து பிரிக்கிறப்போ 1 1 1 2 3 4 இது 4 டிஜிட் 1 1 2 3 4 இது 4 டிஜிட். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கனால நம்ம ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதனோட வேல்யூவை நம்ம போடலாம். உங்களுக்கு தெரியும் 8421 மெத்தட்ல போடுறோம். 1110 ஃபர்ஸ்ட். அப்போ 8 + 12 12 + 14. அப்போ 14 8 4 12 12 + 14. 14 நம்ம டைரக்டா எழுத முடியாது. அதுக்கு நம்ம ஆல்பபெட் லெட்டர் என்ன? ஈன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ இது வந்து இ. ஓகேங்களா? அடுத்தது சேம் அதே தான் 1110. ஸோ அதுக்கும் ஆல்பபெட் வந்து ஈன்னு வருது. அடுத்தது 001 இருக்கு. ஸோ 1 பாயிண்ட். அடுத்தது என்ன இருக்கு? 8421. அப்போ 12 12னா நமக்கு என்ன வரும்? 10க்கு ஏ 11க்கு பி அண்ட் 12க்கு சி வரும். அப்போ சி 0001 இருக்கு. 1 அப்படியே வரும். 1 இருக்கு. இங்க 8421ங்கிறப்போ 8. ஸோ 8. ஸோ IEEE.C18 இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல். ஸோ ஆக்டல்லேருந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஃபாஸ்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆக்டல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ணணும். அப்புறம் அந்த பைனரி கன்வர்ஷனுக்கு அப்புறமா வந்து நம்ம பைனரி டு ஹெக்ஸாடெசிமலாக கன்வர்ஷன் பண்ணணும். அடுத்தது லாஸ்ட் ஒன் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கன்வர்ஷன். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா இதனோட பேஸ் நமக்கு தெரியும் 16 இருக்கணும். அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து 0 to 9 இருக்கணும். அண்ட் ஆல்பபெட்ஸ் வந்து A to Fல இருக்கணும். இது வந்து ஹெக்ஸாடெசிமலோட ஃபார்மேட். இதுல ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, டெசிமல் அண்ட் ஆக்டலா கன்வர்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டத்துல இருந்து எப்படி மாத்துறது பைனரிக்கு அப்படின்னா நம்ம லாஸ்டா பண்ணோம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான் பண்ணணும். இப்ப கொடுத்துருக்க நம்பர்ஸ் என்ன இருக்கு? 3 A 9 E dot P 0 D. இதனோட 8421 வேல்யூ என்னவோ அதை அப்படியே எழுதுனீங்கன்னா அவ்வளவுதான், கன்வர்ஷன் முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள் கன்வர்ஷன். இப்போ ஈனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ABCDE நம்ம எழுதி வச்சுக்கிறது பரவாயில்ல, மறக்காம இருக்கும். 11 12 13 14 அண்ட் 15. 14 பார்த்தோங்களா? 14க்கு என்னது நமக்கு? 14னா 8421. அதில் 14 வருது. 12 + 2 0. ஓகேங்களா? 14. அப்போ
ஈக்கு என்ன வரும் 1110 ஈக்கு. 9க்கு பார்த்தீங்க அப்படின்னா 8ம் 1 கூட்டினா அப்போ 1001 வரும். 1001. ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10. 10னா 8ம் 2ம் வரும். அப்போ 1010. 1010. 3க்கு பார்த்தீங்கன்னா 8421 அப்போ 0011 வரும். 0011. அதே மாதிரி இந்த பக்கம் பிக்கு. பி பார்த்தீங்கன்னா 11. 11 வந்து எது எது வருது 8 + 2 அப்புறம் +1 அப்போ 1011 வரும். டாட் 1011. 0ங்கிறப்போ நம்ம ஃபுல்லாகவே 0 தான் வரும். டி டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. 13னா 8 + 4 8 + 4 12 12 + 1 அப்போ 1101 வரும். ஸோ 1101. இதுதான் வந்து ஹெக்ஸா டு பைனரி கன்வர்ஷன். ஓகே. ஹெக்ஸா டு டெசிமல் எப்படி பண்றது அப்படின்னா சேம் அதே மாதிரியே பேஸால வச்சு தான் நம்ம பவர் கண்டுபிடிச்சு போட வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு எப்படி அங்கே ஆக்டல் நடந்துச்சோ அதே மாதிரி A0 F 9.0 EB. ஓகே. இதுக்கு என்ன பண்ணணும்னா அதே மாதிரியே 16 பவர் 0 16 பவர் 1 16 பவர் 2 16 பவர் 3. இங்கே வந்து என்ன வரும் 16 பவர் -1 16 பவர் -2 16 பவர் -3 இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சி போடுங்க. 16 பவர் 0.0625 வரும். 16 பவர் -2 0.0039. 16 பவர் -3க்கு பார்த்தீங்கன்னா அது 0.000244 அப்படி போயிட்டுருக்கும். இதில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் போடுறேன். நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பாருங்க. இது அந்த பவரில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 40960 வரும். 16 பவர் 3 வந்து 409 + 10 ஏங்கிறது 10 ஸோ 0 சேர்த்திருக்கோம் +0 ப்ளஸ் எஃப்ங்கிறது 15 15 × 16 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 240 ப்ளஸ் 9 அப்படியே வரும். பாயிண்ட் வராது ப்ளஸ் 0 ப்ளஸ் 14 × 0.0 சம்திங் போட்டிங்க அப்படின்னா 0.546 ப்ளஸ் பி இன்ட்டு 16 பவர் -3 பார்த்தீங்கன்னா 0.0026. இதை எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 41209.0572 10 டெசிமல் அதாவது ஹெக்ஸா டெசிமல்லேருந்து டெசிமல் கன்வர்ஷன் பண்ணுறப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்னா அதனோட பேஸோட பவர் வச்சு நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு உங்களோட ரைட் சைடு வரப்போ மைனஸில் வரும் பவர், லெஃப்ட் சைடு போகிறப்போ பவர் வந்து ப்ளஸில் வரும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹெக்ஸா டெசிமல்லேருந்து ஆக்டல் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னா இப்போ ஹெக்ஸா டெசிமல்லேருந்து நம்ம ஆக்டல் கன்வர்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அதில் இருக்க மாதிரி 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெக்ஸால இருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பைனரிலிருந்து ஆக்டல் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஹெக்ஸால இருந்துன்னா ஹெக்ஸா நம்பர் என்ன B9F.AE. ஈங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா 14. 84
8421 மெத்தடில் பார்க்கலாம். 14க்கு பார்த்தீங்கன்னா 8 + 4 12 14 அப்போ வந்து 1110. ஸோ அதாவது பார்த்துக்கலாம், ஒவ்வொன்றுக்கா நம்ம எழுதி வச்சுக்கலாம், எழுதி வச்சுட்டு பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன இருக்குது, எஃப் இருக்குது, எஃப்க்கு 15, ஸோ எல்லாமே 111 வரும். அடுத்தது ஏ இருக்குது 1010, அண்ட் தென் பி இருக்குது, பிக்கு 11, ஸோ 1011. இப்போ நம்ம எழுதலாம். எஃப்க்கு என்ன வரும், எஃப்க்கு வந்து எல்லாமே 1111. 9க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1001, பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1011 டாட், ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1010, அண்ட் ஈக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1110. இது வந்து பைனரி நம்பர்ஸ். இது எப்படி ஆக்டலா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர், 1011 1001 1111 1010 1110. இது வந்து பைனரி கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஆக்டலா கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹெக்ஸால இருந்து பைனரி கன்வர்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பைனரில இருந்து நம்ம ஆக்டல் பண்ண போறோம். சேம் அதே மாதிரி ரைட் சைட் போறப்ப இப்படி பிரிக்கணும், உங்களுக்கு ரைட் சைட் போறப்ப இப்படி பிரிக்கணும், லெஃப்ட் சைட் போறப்ப இந்த மாதிரி பிரிக்கணும். பைனரி ஆக்டல்ங்கிறப்போ நம்ம எப்படி பவர் பிரிப்போம், 2 power 3 8, அப்போ 3 3 பிரிப்போம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 2 3 1 2. இது பார்த்தீங்கன்னா நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் பண்ணலாங்களா. 111 என்ன வரும், 7. 011 அப்படிங்கிறது 3. 110ங்கிறது 4 2, அப்போ 6. இது 101ங்கிறது 5. 101ங்கிறது 5, 011ங்கிறது 3, 100ங்கிறது 4. ஸோ இது வந்து ஆக்டல் நம்பர். ஸோ ஹெக்ஸா டு ஆக்டல்னாலும் ஆக்டல் டு ஹெக்ஸானாலும் 2 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த மெத்தட் இருக்கோ, இப்போ ஹெக்ஸா டு ஆக்டல்ங்கிறப்போ ஹெக்ஸாலேருந்து பைனரி கன்வர்ஷன் பண்ணணும். பைனரி கன்வர்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் கன்வர்ஷன் முடிஞ்சிச்சு. நம்ம சில சம் கொஷின்ஸ் வந்து நான் பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த கொஷின் அனலைஸ் பண்ணுங்க. வாட் இஸ் த பைனரி ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர்? அதாவது இந்த நம்பரோடைய பைனரி ஈக்குவலன்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதை வீடியோவை பஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஆன்சர் பாருங்க. ஆன்சர் இஸ் 1110. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் சொல்யூஷன் நீங்க கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது, வாட் இஸ் த டெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹெக்ஸா டெசிமல் நம்பர்? ஹெக்ஸா டெசிமல் நம்பருக்கான டெசிமல் நம்பர் அப்படிங்கறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், டெசிமல்ல இருந்து ஹெக்ஸா போறப்போ எப்பயுமே அதனோட பேஸ் வேல்யூஸை வச்சு போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். 47 பேஸ் பவர்ல இருக்கிறத வச்சுதான் ஹெக்ஸா டெசிமல் போகணும் அப்படின்னாவே அதனோட பேஸ் வேல்யூ வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ கண்டுபிடிச்ச ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் பாருங்க. கன்வெர்ட் த ஆக்டல் நம்பர். ஆக்டல் நம்பர்ல இருந்து டெசிமல் நம்ம கன்வர்ஷன் பண்ண போறோம். ஸோ அப்ப என்ன பண்ணணும், 8ஆல டிவைட் பண்ணணும். சாரி, டெசிமல் கண்டுபிடிக்க போறோம். டெசிமல் இருந்து ஆக்டல் டெசிமல் கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு 8 பவரால நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் 15. அடுத்தது, விச் நம்பர் இஸ் யூஸ் எக்ஸாக்ட்லி 8 டிஃபரண்ட் டிஜிட்ஸ்? இது வந்து ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனா கொஞ்சம் ட்ரிக்கி. 8 டிஃபரண்ட் டிஜிட்ஸ் இருக்கிறது வந்து பைனரி வராது, 0 1. டெசிமல்ல வரும், ஆனா எக்ஸாக்ட்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கனால டெசிமல் வராது. டெசிமல்ல 10 நம்பர்ஸ் இருக்கும். ஹெக்ஸா டெசிமல் பாத்தீங்கன்னா 16 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுலயும் வந்து வராது. அப்போ ஆக்டல் இஸ் கரெக்ட். எக்ஸாக்ட்னு கேட்குறப்போ நம்ம ஆக்டல் நம்பர் 8 நம்பர்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம்.